ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பன் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னுக்கான டோ ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 1 கப் மைதா ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் எவ்வளோ சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு 10 மினிட்ஸ் நல்லா கை விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசையும் போது தான் நம்மளுக்கு டோ சாஃப்டாக வரும். பிசைஞ்சிட்டு இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ஆயில் அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வேணான்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நம்ம இதை கொண்டு வரணும். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது ரெஃப்ரிஜரேட் பண்ணால் போதும். ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம டோ சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகிருக்குன்னு. இது நல்லா ரைஸ் ஆகிட்டாலே நம்மளுக்கு ரிசல்ட் சூப்பராக வந்துடும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு நம்ம உருட்டிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் இது மேலே போட்டுக்கிறேன். நட்ஸ் உங்களுக்கு போடுறதுனா விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி இதை ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நைஃப் கூட ஷார்ப்பான நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். பேக்கிங் ட்ரேவை நான் ஆல்ரெடி பட்டர் அண்ட் மைதா யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஃபால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பும், ஸோ நம்ம கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் அடுக்கிட்டு நான் ஒரு எக் ஒயிட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா கொஞ்சம் நம்மளுக்கு கலர் அண்ட் ஷைன் கிடைக்கும். மேலே அந்த ப்ரௌன் கலர் நம்மளுக்கு வரதுக்காக இதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நட்ஸ் நீங்கள் போடணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெளியே வச்சுக்கலாம். நல்லா உப்பி வரும். உப்பி வந்ததும் நம்ம ஓவனுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் ஓவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம அதுள்ளே வச்சுட்டு டைமர் செட் பண்ணிக்கலாம். நான் 180 டிகிரி டெம்பரேச்சரில் 20 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணியிருக்கேன். 20 மினிட்ஸ் ஆனதும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம கஸ்டர்ட் பன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாகவும் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான கஸ்டர்ட் பன் நம்ம இப்போ வீட்டிலே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.